ஹலோ வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமடத்துல கட்டா மீட்டா எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப்பறேன். அது வந்து 3 சுவையும் இருக்கு. புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, காரம் இருக்கு. அதனால தான் கட்டா மீட்டான்னு பேர் இருக்கு. ஆக்சுவலா இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி பண்றது இப்ப பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னு இப்ப பார்க்கலாமா? கொப்பரை துருவல், வெள்ளைத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, மிளகாத்தூள், திராட்சை, நெய். இப்போ எப்படி பண்றது பார்க்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் காயணும். இப்போ கடாய் காய்ஞ்சிட்டு நெய் விடலாம். எவ்வளோ தேங்காய் துருவல் இருக்கோ, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. இந்த கொப்பரை தேங்காய் துருவலை அதில் போட்டலாம். இந்த நெய்யில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இதெல்லாம் வந்து இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, குழந்தைலாம் வீட்டில் இருந்தால் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மதியானம் ஆச்சுன்னா பசிக்கிறது, இன்பிட்வீன் எதானு கேட்பா. அப்போ நம்ம வந்து பிஸ்கெட்டு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்போம். இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி தரத்துக்கு, சிப்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்லது. ஒரு இதுலேயே நமக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். நல்லா செவக்க வறுக்கணும். இதுக்கு வந்து தேங்காய் துருவல் யூஸ் பண்ணாங்க. பச்சையாக தேங்காய் திரும்பி அது யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லா வராது. கொப்பரை தேங்காய் பண்ணலாம் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம். அந்த தேங்காய் பண்ணினோம்னா உடனே காலி பண்ணிடணும். தேங்காய் துருவலை அப்படியே யூஸ் பண்ணினோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொப்பரை தேங்காயை துருவி பண்ணோம்னா ஒரு 2-3 நாள் வச்சுக்கலாம். இதுக்கு தனி டேஸ்ட் இருக்கும். இதில் வேற ஒன்றும் வேலை இல்லை, தேங்காய் வறுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. இது ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் வறுத்து வச்சுட்டோம்னா மற்றதெல்லாம் எப்படியும் ரெடியாக இருக்கும். வேர்க்கடலை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா குழந்தைலாம் அப்பப்போ பசின்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். டிவி பார்த்துட்டு இருக்கிற போது ஏதாவது பொழுது போல சாப்பிடணும் போல் தோணும், அப்போ இதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா செவந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. ஈர பவுல் வேண்டாம், அதில் போட்டுக்கலாம். ஈரம் இருந்ததுன்னா ஃபங்கஸ் வந்துடும், கெட்டு போயிடும். இப்போ தேங்காய் துருவல் நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது இதில் வெள்ளைத்தூள் போட்டுக்கிறோம் ஸ்வீட்டுக்காக. ஏன்னா இது கட்டா மீட்டா, ஏன்னா எல்லா இதுவும் புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, இனிப்பு இருக்குங்கிறதால இனிப்புக்காக வெல்லம் போடுறோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், இன்பிட்வீன் ஸ்நாக்ஸில் இதில் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா அது ஒரு சத்தும் கிடையாது, சும்மா டேஸ்ட் சாப்பிடுவோம். இந்த மாதிரி சாப்பிட்டா இது மாதிரி அயன்லாம் உள்ளே போகிறது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். வெல்லம் பட்டாச்சு, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ச்சூர் பவுடர். இது புளிப்புக்கு. ஆம்ச்சூர் பவுடர்னு தெரியும் இல்லையா, ட்ரை மாங்காய் பவுடர். மாங்காயை காய வச்சு பவுடர் பண்ணி இப்போ ரெடிமேடாகவே விற்கிறா. அது அந்த பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்தது காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் நிறைய போட்டுறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வேறு கொடுக்கணும் இல்லையா, அதான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சும்மா டேஸ்ட்டுக்காக தான், கலர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நெய், திராட்சை, முந்திரி வறுத்து போட்டலாம். கொஞ்சம் நெய் விடுறேன். வேர்க்கடலையே அப்படியே பச்சையாக போட்டலாம். நெய் காஞ்சிட்டு முந்திரி போட்டலாம். இதுலேயே திராட்சையும் போட்டலாம். திராட்சை போட்டு நல்லா பஃபியாக வரணும், அப்போ எடுத்துடலாம். இதெல்லாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். பச்சையாக இருந்தாலும் நமக்கு சாப்பிட பிடிக்கும், வறுத்தாலும் சாப்பிட பிடிக்கும். வறுத்த அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்றதுனால அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஊட்டச்சத்து நிறைய உள்ளது இந்த ஸ்நாக்ஸ்லாம். குழந்தைகளுக்குலாம் நிறையா கொடுக்கலாம். சரி, கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க முடியாது, சாப்பிட முடியாது, அவாய்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவாய்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தா தான் வளர்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே வேணும். ப்ரோட்டீன் வேணும், ஃபேட் கூட நிறைய வேணும் அவளுக்கு.
அதனால ஃபேட் இருக்காது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்து நெய் செய்கிறோம். எல்லா சத்தும் இருக்குது. இல்லை வேர்க்கடலை இருக்குது, முந்திரி இருக்குது, வெல்லம் இருக்குது. இந்த மாதிரி டெய்லி வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் குழந்தைகளுக்கு வெள்ளத்தை கொடுத்து சேர்த்துடணும். அவ்வளோதான். இப்போ செவந்துடுத்து அந்த அடுப்பு அணைச்சிடலாம். இதை எடுத்து சர்விங் பவுலில் மாற்றிடுவேன். இப்போ திராட்சை முந்திரி போட்டு இப்போ டேஸ்டியான கட்டா மீட்டா ரெடி ஆகிடுது. எப்படி பண்ணுறது தூரதரை சொல்கிறேன். கொப்பரை தேங்காய் துருவல் ரெடிமேடாக வைக்கிறது. அந்த துருவல் எடுத்து நெய்யை கொஞ்சம் விட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வெள்ளத்தை போடுங்க. அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் போடுங்க, மிளகாய் பொடியும் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யில் திராட்சை முந்திரி வறுத்து போட்டு வேர்க்கடலையும் போட்டு கலந்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கட்டா மீட்டா ரெடி ஆகிடும்.